බහලුම් ප්‍රමාදය දින 4කදී අවසන් කරන්න ஜனபதியின் உபதேசம் என்பதாக மௌமி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். மதுரமான செய்தி இன்று தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளில் ஒன்றாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். கொள்கலன் விடுவிப்பு செயல்முறையை விரைவுபடுத்த சுங்க அதிகாரிகளுக்கு வாரத்தில் 7 நாட்களும் பணி, 4 நாட்களுக்குள் தாமதத்தை நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்து என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களின் கொள்கலன்களை விடுவிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை அடுத்து 4 நாட்களுக்குள் முடிவு கொண்டு வருவதை வர தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இலங்கை சுங்கம் மற்றும் துறைமுகங்கள் தொடர்பான சேவைகளை வழங்கும் சங்கங்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற போதே இந்த உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இலங்கை சுங்கம் உட்பட அரச துறையில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்த ஜனாதிபதி துறைமுகம் தொடர்பான சேவைகளை வழங்கும் சங்கங்களின் பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக இங்கு ஆராய்ந்திருக்கிறார். இதன்போது துறைமுகத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கான குறுகிய மத்திய கால மற்றும் நீண்டகால திட்டங்களை செயற்படுத்துவதில் தற்பொழுது எழுந்துள்ள சூழ்நிலையை தீர்க்க அனைவரும் இணைந்து செயற்படுவதன் அவசியம் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. தற்போது எழுந்த சூழ்நிலையை தீர்க்க ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின்படி அரச மற்றும் தனியார் துறைகளுக்கிடையே உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களுக்கு அனுமதி வழங்கும் செயல்பாட்டில் ஏற்பட்டுள்ள தேக்கத்தை தீர்க்க இலங்கை சுங்க அதிகாரிகள் வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் பணியாற்ற உடன்பாடு தெரிவித்திருக்கிறார்கள். பரிசோதனை மட்டத்தில் உள்ள கொள்கலன்களை வைப்பதற்கான துரித நடவடிக்கை இடம் ஒதுக்க அமைச்சு முடிவு செய்திருக்கிறது. எனவே அதற்கமைய ப்ளூமெண்டல் பகுதியில் 5 ஏக்கர் காணியை பயன்படுத்த இதன் போது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கொள்கலன்களில் இந்த பரிசோதனை நடவடிக்கை நிறைவடைந்த பின்னரும் அங்கு சில கொள்கலன்கள் வர்த்தகர்களால் எடுக்கப்படாமல் தேங்கியிருக்கிறது. எனவே அவற்றை சோதனை செய்யப்பட்ட கொள்கலன்களை அங்கிருந்து வெளியேற்றி இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான அல்லது சுங்கத்துக்கு சொந்தமான ப்ளூமெண்டல் பகுதியில் இருக்கின்ற அந்த காணியில் நிறுத்தி வைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 31ஆம் தேதிக்குள் 2 ஏக்கர் நிலத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் எஞ்சிய நிலத்தை பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் வழங்குவதற்கும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. துறைமுக முனையத்தில் வேண்டுமென்றே கொள்கலன் பார ஊர்திகளை நிறுத்தி வைத்திருப்பதை கொள்கலன் போக்குவரத்து நெரிசல் உக்கிரமடைய காரணம் என அடையாளம் காணப்பட்டதால் இந்த கொள்கலன் லொரிகளை நிறுத்துவதற்கு பாலியகொட பகுதியில் காணி ஒன்றை வழங்க அரசாங்கம் உடன்பட்டிருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தி. இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களுக்கு சுங்கத்துறை விடுவிப்பு வழங்குவதில் இலங்கை தர நிர்ணய நிறுவனம், உணவு ஆணையாளர் திணைக்களம், தாவர தனிமைப்படுத்தல் பிரிவு ஆகியவற்றில் ஏற்படும் தாமதங்கள் குறித்து இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நிறுவனங்களில் ஊழியர் பற்றாக்குறை நிலவுவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. அந்த வெற்றிடங்களை நிரப்பவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் நலன்புரி கொடுப்பனவுகளை அதிகரிக்கவும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருக்கிறார். இதற்கான நிதி தேவை இருந்தால் துறைமுக அமைச்சினால் அதை வழங்க முடியும் என்றும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவை போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். நேற்று தினம் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதன் பின்னர் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களுக்கு சுங்கத்துறை விடுவிப்புக்கான நேரத்தில் பணிக்கு வராத தடயவியல் எழுதுவிளைஞர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு தனியார் சங்கங்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தன. இந்த ஊழியர்கள் சரியான நேரத்தில் வேலைக்கு அழைத்து வரும் பொறுப்பு சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனங்களே உள்ளது என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இங்கு வலியுறுத்தினார். உணவு சார்ந்த பொருட்களுக்கு வெளிநாட்டு ஆய்வகங்களிலிருந்து பெறப்பட்ட சான்றிதழ்கள் கட்டாயம் என்பதையும் அதில் ஏதேனும் முறைகேடுகள் நடந்திருந்தால் அரசாங்க சட்டத்தின் நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு இறக்குமதியாளர்கள் உடன்பட்டுக் கொண்டார்கள். எனவே துறைமுக வளாகத்திற்குள் கொள்கலன்களை சுங்கத்துறை விடுவிப்பது வரையான காலம் வரை கட்டணமின்றி தரித்து வைப்பதற்கான காலத்தை 2 நாட்களாக குறைக்க முடிவு செய்யப்பட்டது. அடுத்த ஜூன் மாதத்திற்கு பிறகு இதனை 1 நாளாக குறைக்க எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் இங்கு தெரிவித்திருக்கின்றார். இந்த அவசரகால செயல்முறையை ஜூன் 30ஆம் தேதி வரை தொடர நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க துறைமுகங்கள் சங்கம் மற்றும் துறைமுகங்கள், சுங்கம் மற்றும் துறைமுகம் தொடர்பான ஏனைய சேவைகளை வழங்கும் தனியார் நிறுவனங்கள் யாவும் ஒரே குடும்பமாக செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். தற்பொழுது வீதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கொள்கலன் வாகனங்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற துறைமுக சேவை வழங்கும் சங்கங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன.
என்பதும் முக்கியமான செய்தி. எனவே இப்போது அந்த பிரச்சனை உள்ளே இருக்கின்ற பிரச்சனை, வெளியே இருக்கின்ற பிரச்சனை என பல பிரச்சனைகளுக்கு இணக்கத்தின் அடிப்படையில் தீர்வு காணப்பட்டிருக்கிறது. இருவரும் இந்த வார இறுதி 4 நாட்கள் இருக்கிறது. எனவே இந்த 4 நாட்களுக்குள் அதற்கான பிரச்சனையை தீர்த்து இந்த கொள்கலன்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். அந்த ஆலோசனையை நடைமுறைப்படுத்துவதற்கு இங்கே அந்த சங்கங்கள் இணக்கங்களையும் வெளியிட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்.